இன்னொன்னையும் சொல்லியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி மறைந்த தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுறாரு சொல்றார். நான் அப்படி எங்காச்சும் பேசியிருக்கிறேன்னா? இதே இந்த மாவட்டத்தில் மாநிலவை உறுப்பினர் திரு சிவா இருக்கிறார்ல, அவர் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி எவ்வளவு கொச்சப்படுத்தி பேசினார். எல்லா பத்திரிகையிலும் வந்தது, ஊடகத்திலையும் வந்தது. பெருந்தலைவர் காமராஜ் அவர் வேற கட்சியா இருக்கலாம், ஆனா நாட்டு மக்கள் அனைத்து கட்சி தலைவர்களும் அவரை ஏற்றுக்கொண்ட தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவர் இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த நாடு வளர்ச்சி பெறுவதற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய ஒப்பற்ற தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது அவருக்கு தனி மரியாதை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட தலைவரை திரு சிவா மாநிலவை உறுப்பினர் ஒன்றும் தெரியாதவரா அந்த திமுகவுடைய ராஜ்யசபாவில் தலைவராக இருக்கிறார். எத்தனை ஆண்டு காலம் இருக்கிறார், எத்தனை ஆண்டு காலம் நாடாளுமன்ற இருக்கிறார். அவர் பெருந்தலைவரை பற்றி கொச்சியா பேசினாரு. கண்டிக்க முடிஞ்சுதான் இந்த ஸ்டாலினால. உனக்கு தில்லு திராணி இருந்தா இன்றைக்கு மக்களால் போற்றப்படுகின்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இழிவாக பேசுகின்ற பொழுது கண்டிச்சிருக்கணும். கண்டிக்கல.